Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். இதுதான் சைட் டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் லிங்க். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைட்டுக்கு போகும், டவுன்லோட் பண்ணுற சைட்டுக்கு. இதுதான் டவுன்லோட் பட்டன். இப்போ பார்த்தீங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 64 பிட்டுக்கு தான் டவுன்லோட் பண்ணுறது கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை லைசன் அக்ரிமெண்ட்டை கேட்கும். இதை செக் பண்ணிவிட்டு ஏன்னா டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்குங்க. இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இப்படி தான் டவுன்லோட் ஆகுன்றதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு டவுன்லோடை காட்டினேன். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கான ஒரு அந்த ஐக்கனில் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இருக்கும். இந்த இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுவோம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. நீங்கள் இப்போ ரன் கொடுங்க. டவுன்லோட் பண்ண இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், ரன் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கான அதோட செட்டப் வந்து பாருங்கள் இப்போ ரன் ஆகுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த செட்டப் வந்து ஃபினிஷ் ஆக வரையும். ரைட், இப்போ அந்த செட்டப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதில் பாருங்கள் ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து செக் பண்ணியிருக்காது. இதை செக் பண்ணுங்கள். இது செக் பண்ணால் தான் உங்களுக்கு வர்ச்சுவல் டிவைஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம். இந்த செட்டிங் வந்து இதை பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இது இன்ஸ்டாலேஷன் டிரெக்டரி கொடுத்துருக்காங்க. இதை இப்படியே வச்சுங்க. சீலே நீங்கள் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணுற டிரெக்டரி வந்து சீலே நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் தேவையில்லாட்டி டோன்ட் இன்ஸ்டால் இந்த செக்கை இது பண்ணுங்கள். நாங்கள் டெஸ்க்டாப்பே இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே இன்ஸ்டால்ன்றதை கொடுத்துக்கிட்டு இது இங்கே வந்து இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு. ரைட், இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சுங்க. நான் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ரைட், இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்று வரும். அதாவது ஆட்டோவாக அதே ரன் ஆகும். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கான டேஷ்போர்ட். இது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் தரம் அப்படி லோட் ஆகி இருக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகிற டைம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அந்த ஃப்ளகின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி லாகின் ஆகிறதுக்கு எல்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃப்ளகின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் ஆகுது, அப்டேட் ஆகுது. இப்போ இன்டர்நெட்டில் வந்து அப்டேட் ஆகி தான் அப்படி இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். ரைட், இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நீங்கள் ஏவிடி மேனேஜர், எஸ்டிகே மேனேஜர்ன்னு இருக்குது. இப்போ ஏவிடி மேனேஜரில் என்னென்னா நம்மளோட வர்ச்சுவல் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இது நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிறகு பார்க்குவோங்க. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு முதல்ல எஸ்டிகே மேனேஜருக்கு போவோம். இல்லை எஸ்டிகே மேனேஜர் பாருங்கள். எஸ்டிகே இது ரொம்ப முக்கியம். இந்த எஸ்டிகே மேனேஜரும் ஏவிடி மேனேஜரும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் எஸ்டிகே மேனேஜர். இப்போ இதில் தான் கம்ப்ளீட் இந்த எஸ்டிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விஷயம் வந்து எஸ்டிகே இல்லாட்டி நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ரன் பண்ண முடியாது. இந்த எஸ்டிகேல உள்ள அவ்வளோ விஷயம் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வந்து 11 நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதில் அடுத்து வரப்போகிறது தான் மேலே காட்டியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ப்ரிவியூன்னு காட்டியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு எஸ்ன்னு சொல்லி அதுக்கு இனி வரப்போகிற வெர்ஷன், அதாவது ஃபியூச்சரில். இப்போ ஆண்ட்ராய்டு இந்த இது தான் இப்போ கரண்ட் வெர்ஷன். அது இன்ஸ்டால் ஆகிருக்கு நம்ம மெஷினில் வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் இன்ஸ்டால் பண்ணி காட்டியிருக்கிறதுல. இப்போ அதில் எஸ்டிகே டூல்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான டூல் கிட்ஸில் வந்து நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு சம்மந்தமான எஸ்டிகே டூல் கிட் பில்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். இது வந்து என்ன தெரியுமா, நீங்கள் ஸ்டார்ட்டில் அந்த எமுலேட்டர் ஒன்று செலக்ட் பண்ணீங்க, அந்த எமுலேட்டர் தான் இது. ரைட், நீங்கள் மொதல் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ணீங்களே அந்த எமுலேட்டர் தான் இது. அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்ஸ்டால் இந்த செட்டிங் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரன் பண்ணி இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல்னு சொல்லி இது விஷயம் இருக்குது. இது என்னன்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ரன் ஆகிறதுக்கான என்வாயன்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து தெரிவு செஞ்சு செட்டப் பண்ணுறது வந்து இந்த இன்டெல் இந்த விஷயம் ஆக்சலேட்டர். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்க. அடுத்தது இருக்குது யூஎஸ்பி. இது வந்து நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணுற நேரம் உங்களோட பிசி டு உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ சாஃப்ட்வேரை மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி வர்ச்சுவல் டிவைஸ் உங்கள் மொபைலை நீங்கள் ரன் பண்ணுற நேரம் இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணணும்.
இல்லாட்டி உங்கள் மொபைலில் வந்து வர்ச்சுவல் டிவைஸை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியாது. ரைட், எல்லாம் செஞ்சுட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் சரி, எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து பேக் ஆகிருக்கு. இதை நீங்கள் முதல் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஏவிடி மேனேஜருக்கு போயிட்டு நம்ம வர்ச்சுவல் ஆப் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் போய்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட்ன்றதை கொடுங்க. ரைட், அப்போ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். வந்தோடனே இதில் பாருங்கள் வெவ்வேறு டிவைஸுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிக்கு கொடுத்துருக்காங்க, டேப்லெட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபோனுக்குன்றதை கொடுப்போம். ஃபோனுக்கு நம்ம தெரிவு செய்கிற நேரம் எப்போவுமே நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் உள்ளது தான் பார்க்கணும். இல்லை பாருங்கள் ப்ளே ஸ்டோர்னால் பாருங்கள் அந்த ப்ளே ஸ்டோர்ன்ற ஒரு எடிங்கு கீழே பாருங்கள் ப்ளே ஸ்டோர்ஸ்க்கான ஐக்கன் போட்டிருக்காங்க. அதுக்கு நேராக உள்ளதெல்லாம் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டுக்கான விஷயம் தான் இதெல்லாம் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட். இதுகளை தான் சொல்கிறது ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்னு. ரைட், இந்த ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்ன்றதை நீங்கள் தெரிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான விஷயம் வந்து இதுதான் முக்கியம். நீங்கள் செய்கிற வர்ச்சுவல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்ன்றதை எடுங்க. ரைட், வர்ச்சுவல் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இல்லாத ஒரு இது வந்து இன்ஸ்டால் அந்த கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் எஸ் எல்லாம் வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இல்லை. ப்ளே ஸ்டோர் அந்த ஐக்கன் போடாதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இல்லாத விஷயங்கள் தான். ரைட், இப்போ நம்ம வர்ச்சுவல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் உள்ள இந்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இது 3A ஃபிக்ஸர். ரைட், இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பண்ணால் இது வந்து ஆல்ரெடி என் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தா அந்த இமேஜ் மேலே டவுன்லோட்னு வரும். நான் ஆல்ரெடி முன்னவே இன்ஸ்டால் பண்ணேன். உங்களுக்காக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால தான் வரது இல்லைங்கண்ணே. இல்லைன்னா மேலே டவுன்லோட்னு ஒன்று வரும். அதை வந்து நீங்கள் ஒரு 1 GB மாதிரி வரும். அந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கண்ணே. அப்படின்னா தான் வர்ச்சுவல் டிவைஸ் வந்து உங்கள் பிசிக்கு இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டவுன்லோட் வரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால தான் இங்கே டவுன்லோட் வரலங்கண்ணே. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு காட்டும் ஆர்னு சொல்லி. ரைட், அதுக்கான இமேஜ் தான் இது. ரைட், ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க உங்களுக்கான. ரைட், ஆஃப்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட். இதில் வந்து பாருங்கள், இதில் சின்ன செட்டிங் ஒன்று பண்ணணும். இதை வந்து நீங்கள் பேர் மாற்றுறேன்னா ஏவிடி நேம் வந்து மாற்றுறேன்னா மாற்றலாம். நான் வந்து அப்படியே வைக்கிறேங்க. ரைட், நான் மாற்ற விரும்பலை, அப்படியே வைக்கிறேன். வச்சுக்கணும் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு 2 இருக்குது. நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ரேட்டில் வைக்கிறீங்களா லேண்ட்ஸ்கேப் இது போர்ட்ரேட்லேயே லேண்ட்ஸ்கேப் நான் போர்ட்ரேட்லேயே வைக்கிறேன். இப்படியே வச்சுக்கிறேன் ரன் பண்ணுறதுக்கு நம்ம எமுலேட்டரை. அடுத்தது வந்து இதில் பாருங்கள் எமுலேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த இதில் வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்லி தான் என்கிட்ட டிசேபிள் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா ஆர்பியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அது கொஞ்சம் நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எடுத்திருக்கு. இப்போ என் பிசியை பொறுத்தவரை உங்கள் பிசியில் இதை வந்து எனேபிள் பண்ணால் இதை வந்து இந்த ட்ராப் டவுன் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஆர்பியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் எனக்கு வந்து கொடுக்குதில்ல, இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கிறேன். கீழே வந்து இதில் பாரு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் வெப் கேம்பை வந்து கூட நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் சும்மா இருக்கிற மாதிரியே வைக்கிறேன். இது எனக்கு யூஸ் தேவையில்லை. எனக்கு இதை அப்படியே கீப் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி வச்சுக்கிறேன். ரைட், அவ்வளோதாங்க நான் செய்ய போகிற ஒரு விஷயம். செஞ்சுட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிரியேட்டிங் இது வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகி முடிச்சிருச்சு நம்மளோட வர்ச்சுவல் டிவைஸ். ரைட், அதில் ப்ளே பட்டனை கிளிக் பண்ண ரன் ஆகும். இவ்வளோ தாங்க நம்மளோட டியூட்டோரியல் இன்னைக்கு. இது எனக்கு நிறையா பேர் நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தனால தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. என்கிட்ட மற்ற டியூட்டோரில் ஆண்ட்ராய்ட் பிகினர்ஸ் பற்றி போட்டிருந்தேன், அதில் போய்ட்டு பாருங்கள்.